அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு அபிராமி அந்தாதி மிக மிக முக்கியம். அபிராமி அந்தாதி 40, 54, 59, 75, 90 இந்த பாடல்களை ஒரு முறை தினமும் சொல்ல சொல்ல அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். விநாயகர் வழிபாடும் துர்கை வழிபாடும் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சங்கடத்தை நிவர்த்தி ஏற்படும். தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு, வியாபார அமைப்பு, படிப்பு அமைப்பு அனுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். சனிக்கிழமையில் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக சாப்பாடோ எலுமிச்சப்பழ ஊறுகாவோ அல்லது எலுமிச்சப்பழ ஜூஸோ கொடுக்க சுபவிரய பிராப்தம் அதிகரித்தே போகும். குடும்பத்தில் அனுகூலங்கள் காணப்படும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். மனதில் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் முதுகு தண்டுவிடும். கழுத்து பகுதி, கழிவுகள் போகிற இடம், கால்களில் சிறு உபத்திரம், ஷூ போடுவதனால் கடிப்பது, செருப்பு போடுவதனால் கடிப்பது போன்ற விஷயத்தில் ஒரு மாதிரி கஷ்டங்கள் ஏற்படும். எனவே சிறிய கடி என்றாலும் உஷாராக இருப்பதும், பூச்சிக்கடிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும் மீனத்திற்கு மிக மிக முக்கியம். வாகன அமைப்பு அனுகூலம். எந்த பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பயணத்தின் மூலியமாக நன்மைகள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் கூடவே கூடாது. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். முதலீடுகளுக்கும் குறைவு இருக்காது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மட்டும் சிலர் குழப்பங்களை ஏற்படுத்த பார்ப்பார்கள். நீங்கள் அந்த காலத்தில் இதை செய்தீர்கள், இந்த காலத்தில் அதை செய்தீர்கள் என்று போட்டு கொடுக்க பார்ப்பார்கள். அவர்கள் போட்டு கொடுத்தாலும் நீங்கள் வெள்ளக்கொடியை குடும்ப உறவுகளிடம் காட்டுவது தான் உங்களுக்கு மிக மிக முக்கியம். அதில் மட்டும் தவற விடாதீர்கள். இல்லை என்றால் குடும்ப கவலைகள் மனதை அரிக்கும்.